டிஎன் டெட் பேப்பர் 1 and 2 தமிழ்ல 30க்கு 30 எடுக்கணும். அதுக்காக நம்ம 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வரி வரியா கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 181 கொஸ்டின் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் பார்த்துருக்கிறோம். இப்போ 2ஆம் பருவத்துல 125 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதை தாண்டி கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. முழுசா பாருங்க. ஒரு ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி நம்ம கொடுத்துருவோம். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் மாசர கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற இந்த மூத்தோர் கூறும் அறிவுரை, அதாவது மூதுரை, இந்த பாடலை யாரு பாடுனாங்க அப்படின்னா சரியான விடை ஔவையார். நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு பாடல். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் மாசர கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. யார் சொல்றது? ஔவையார் சொல்றாங்க. 2வது கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? கர்ம வீரர் காமராசர். 3வது கேள்வி பாருங்க. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான் முகத்தை தொட்டிட வேணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன பாடல் வரி பாருங்க. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான் முகத்தை தொட்டிட வேணும் என்ற இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். எல்லாம் தரமான கேள்வி. இப்படிதான் கேள்விகளை கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4. மாணவர்கள் நூல்களை எப்படி கற்க வேண்டும்? மாசற கற்க வேண்டும். மாசற, அதாவது மாசு கூட்டல் அற, மாசற கற்க வேண்டும். மாணவர்கள் நூல்களை எப்படி படிக்க வேண்டும்? மாசற கற்க வேண்டும். அடுத்து பாருங்க. காமராசர் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? தமிழ்நாட்டில் காமராசர் பெயரில் எங்கு பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா மதுரை. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். அடுத்து பாருங்க. மத்திய அரசு கீழ்காணும் எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது? பாரத ரத்னா விருது இந்தியாவில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது தான் இந்த பாரத ரத்னா விருது. இந்த பாரத ரத்னா விருது காமராஜர் அவர்களுக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னா 1976. இந்திய அரசியல்ல மிக முக்கியமான ஒரு ஆண்டு. இந்திய அரசியலமைப்புல மிகப்பெரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1976. 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். அதெல்லாம் சேர்த்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. மத்திய அரசு கீழ்காணும் எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது? 1976. அடுத்த கொஸ்டின் பாருங்க. காமராஜருக்கு எந்த ஊரில் 2/10/2000ஆம் ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? அப்ப காமராஜருடைய மணிமண்டபம் 2000ஆம் ஆண்டு 2/10 அக்டோபர் 2 2000ஆம் ஆண்டு எங்கு தொடங்கப்பட்டது? அவருடைய நினைவு நாள் அக்டோபர் 2 அவருடைய நினைவு நாள். சரிங்களா? ஒரு மணிமண்டபம் தொடங்கி இருக்கிறாங்க. எங்க அப்படின்னா கன்னியாகுமரி. காமராஜருடைய நினைவு மண்டபம் அக்டோபர் 2 2000ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இடம் கன்னியாகுமரி. அடுத்து பாருங்க. கூற்று. சென்னையில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு அறிஞர் அண்ணாவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சரி. காரணம். அடுத்த ஒரு கூற்று தான். சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான தளத்துக்கு, சென்னையில் உள்ள வெளிநாட்டு விமான தளத்திற்கு அறிஞர் அண்ணாவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சரி. சென்னையில் உள்ள உள்நாட்டு முனையம் டொமஸ்டிக் சொல்லுவாங்க, டொமஸ்டிக் ஏர்போர்ட், டொமஸ்டிக் முனையத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. இரண்டுமே சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. அடுத்து 9வது கேள்வி பாருங்க. இடமெல்லாம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம், இடமெல்லாம். பி. இடம் கூட்டல் எல்லாம், இடமெல்லாம். அடுத்து பாருங்க. பெருந்தலைவர். இந்த கொஸ்டின் பாருங்க. என்ன இதுக்குள்ள இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம ரெடியா இருக்கலாம். ஒரு கொஸ்டினை வாசிச்சிங்க அப்படின்னாலே நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு தயாராகிடலாம். பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்கியவர், அதாவது கிங் மேக்கர், கிங் மேக்கர், தலைவர்களை உருவாக்குபவர் என்றெல்லாம் போலப்படக்கூடியவர் யார் அப்படின்னா கர்ம வீரர் காமராசர். சரியா? ஓகே. 11வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நூலக விதிகளை உருவாக்கியவர் மற்றும் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்?
நூலகங்களுக்கான லைப்ரரிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சவர், இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? ஆப்ஷன் பாருங்க, அரங்கநாதன், வையாபுரி பிள்ளை, தமிழ் அழகனார், மு வரதராசன். சரியான விடை சீர்காழி ரா அரங்கநாதன். இவருடைய ஊர் சீர்காழி, அதனால சீர்காழி ரா அரங்கநாதன். இவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 12 தேசிய நூலக தினமாக கொண்டாடப்படுகிறது. 9ஆம் வகுப்பு புத்தகத்துல ஆகஸ்ட் 9ன்னு கொடுத்திருக்கோம், அது தவறு. இவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 12. ஆகஸ்ட் 12 சீர்காழி அரங்கநாதன் அவர்களுடைய பிறந்த நாள் தேசிய நூலக தினமாக கொண்டாடப்படுகிறது. 12வது கேள்வி பாருங்க, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. ஒரு குழந்தைக்கு சொல்றாரு. யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடுறாரு. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே அப்படின்னு தரமான பாடல் வரி அப்படியே கேட்பாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சரியா? அடுத்து பாருங்க, ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களின் ஆசிரியர். ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி ஆசிரியர் யார் அப்படின்னா ஔவையார். அடுத்த கொஸ்டின், ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியா, சீனா, இலங்கை, வங்காளதேசம் அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். சரியான விடை சீனா. ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் அமைந்துள்ளது. அப்புறம் நம்ம இது புத்தகமாவே கொடுத்துருக்கிறோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே இது மாதிரி கொஸ்டின் பேங்க் எல்லாமே 6th இருந்து 12th வரைக்கும் லைன் பைலனா புத்தகமாவே கொடுத்துருக்கிறோம். 3500 கொஸ்டின் வரும். பிளஸ் டிஎன்பிஎஸ்சியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2000 கொஸ்டின் இருக்கும். நமக்கு எக்ஸாமுக்கு 3500 கொஸ்டின்ஸ் படிச்சாலே போதும். இதுக்குள்ள இருந்தா கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா 500 + 70 கொரியர் வரும். தேவைப்படக்கூடியவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க, கொரியர் அனுப்பிடுவோம். அதிகபட்சம் 3 நாள்ல உங்க கையில புக்கு கிடைச்சிரும். கொஸ்டின் நம்பர் 15, தமிழ்நாட்டில் சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். எல்லாம் பார்த்துக்கணும். தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராசர். சத்துணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர் எம்ஜி ராமச்சந்திரன். காலை உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கிறாங்க. காலை உணவு திட்டம் மு.க. ஸ்டாலின். அடுத்து பாருங்க, ஔவையார் பாடிய மூதுரை. ஔவையார் பாடிய மூதுரை என்னும் நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 31 பாடல்கள் உள்ளது. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. அடுத்து பாருங்க, மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. மாசு கூட்டல் அற, மாசற. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் எந்த நாளை தமிழ்நாடு அரசு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறது? மிக முக்கியமான கேள்வி. கல்வி வளர்ச்சி நாள் என்னைக்கு அப்படின்னா ஜூலை 15. கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. யாருடைய பிறந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராசர். காமராசர் அவருடைய பிறந்த நாள் தான் இந்த கல்வி வளர்ச்சி நாளா தமிழ்நாடு கொண்டாடப்படுகிறது. என்னைக்கு? ஜூலை 15. அடுத்து பாருங்க, காமராசரை கல்வி கண் திறந்தவர். மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று போற்றியவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று போற்றியவர் தந்தை பெரியார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சொந்த நூல் படிப்பகம். இது அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் இருக்கு. இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல மொத்தம் 8 தளங்கள் இருக்கு. அதில் ஒவ்வொரு தளங்கள்லையும் என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதை அத்தனையுமே நம்ம கொஸ்டினா கொடுத்துருக்குறோம். இங்க பார்த்துக்கோங்க. சொந்த நூல் படிப்பகம் மற்றும் பிரெய்லி, பார்வையற்றவர்களுக்கான அந்த நூல் தான் பிரெய்லி. இந்த பிரெய்லி நூல் ஆகியவை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய எந்த தளத்துல இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. முதல் தளம், தரைத்தளம். தரைத்தளத்துல தான் இருக்கு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய தரைத்தளத்துல சொந்த நூல் மற்றும் பிரெய்லி நூல்களுக்கான படிப்பகம் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல எங்க இருக்கு? மொத்தம் 8 தளங்கள் இருக்கு. அதுல குழந்தைகள் மற்றும் பருவ இதழ்கள் பிரிவு எங்க இருக்கு அப்படின்னா அதுதான் முதல் தளம். தரைத்தளத்துல பிரெய்லி மற்றும் சொந்த நூல் படிப்பகம் இருக்கு. அடுத்து பாருங்க, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அப்படியே ஒரு பாடலவே கொடுத்துருக்கிறோம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம்,
ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். ஒவ்வொரு இது பழமொழி 400 முன்றுரை அரையனார். சரிங்களா? இது இடம்பெற்ற பாடல், இந்த பாடல் இடம்பெற்ற நூல் பழமொழி 400. இதனுடைய ஆசிரியர் முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார். ஒவ்வொரு மொத்தம் 400 பழமொழிகள் இருக்கும். ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இருக்கும். இந்த பழமொழி என்ன அப்படின்னா, ஆற்றுணா வேண்டுவது இல். ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு என்ன அர்த்தம்? கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை. அந்த பாடல் தான். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா. ஒருத்த படிச்சவன் எங்க போனாலும் அது அவனுடைய நாடு தான், அது வேற்று நாடு கிடையாது. அவன் எங்க போனாலும் அவனுக்கான சாப்பாடு அங்க அவங்களே கொடுத்துருவாங்க. சாப்பாடு, தங்குமிடம் அனைத்தும் சகல வசதிகளும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க கற்றவனுக்கு. அதனாலதான் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு தமவேயாம். தமவே அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆகினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொல்றா? முன்றுரை அரையனார் சொல்றாரு. எந்த நூல்ல? பழமொழி 400. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 24 23. குற்றம் பிளஸ் இல்லாதவர். குற்றம் இல்லாதவர் அப்படின்னு வரும். குற்றம் பிளஸ் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். ஆசாரக்கோவையின் ஆசிரியர். ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அடுத்து பாருங்க, ஆசாரக்கோவை மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆசாரக்கோவை 100, 78, 192, 148, 100 ஆப்ஷன் கொடுத்துருக்கிறோம். சரியான விடை 100. ஆசாரக்கோவை மொத்தம் 100 வெண்பாக்களை கொண்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிறப்பு கூட்டல் உடையார் எப்படி பிரிக்கணும்? சிறப்புடையார். இதை எப்படி சேர்த்துனா சிறப்புடையார். அடுத்து பாருங்க, அறுவடை திருநாள், ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல். நம்ம ஊர்ல ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் பொங்கல். இது மாதிரி எந்த ஊர்ல உத்தரையான் அப்படின்னு அறுவடை திருநாள் அழைக்கப்படுது? எந்த மாநிலங்களில் அறுவடை திருநாள் உத்தரையான் என்று அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் மற்றும் ராஜஸ்தான். குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்கள்ல அறுவடை திருநாள் எப்படி அழைக்கப்படுது? உத்தரையான் அப்படின்னு அழைக்கப்படுது. தமிழ்நாட்டுல பொங்கல். அடுத்து பாருங்க, கீழ்காணும் எந்த மாநிலத்தில் அறுவடை திருநாள் லோரி என அழைக்கப்படுகிறது? இந்த கேள்வி டீச்சர், செகண்ட் கிரேட் டீச்சர் அதுல கேட்டிருந்தாங்க. லோரி என எங்க அழைக்கப்படுதுன்னா பஞ்சாப். பஞ்சாப்ல அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லோரி. அதே மாதிரி பைசாகி அப்படின்னு அழைக்கப்படும். நமக்கு சோசியல் புக்ல படிச்சிருப்போம். கால் பைசாகி, பைசாகி அப்படின்னு அழைக்கப்படும். பஞ்சாபினுடைய அறுவடை திருநாள் பைசாகி எனவும் அழைக்கப்படும். இந்த பைசாகி திருநாள் கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க தான் ஜெனரல் டயர். அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பான். ஜாலியன் வாலாபாக் படுகொலை பைசாகி நாள் அன்னைக்கு தான் கூடியிருப்பாங்க. என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 13. இதெல்லாம் நம்ம சோசியல்லையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏப்ரல் 13ஆம் தேதி பைசாகி, கால் பைசாகி பஞ்சாப் மக்களுடைய அறுவடை திருநாள். அதில் கலந்துக்கிறாங்க. அப்போ துப்பாக்கிச்சூடு நடத்துகிறான். 300க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த பஞ்சாபினுடைய அறுவடை திருநாள் லோரி எனவும் அழைக்கப்படுது. நமக்கு தமிழ் புக்ல இதான் கொடுத்துருக்குறாங்க. சோசியல் புக்ல பைசாகின்னு இருக்கு. அடுத்து பாருங்க, கல்வி அழகே அழகு. தரமான ஒரு கல்வி அழகே அழகு. நாலடியார். மகர சங்கராந்தி அறுவடை திருநாள் மகர சங்கராந்தி என அழைக்கப்படும். எந்தெந்த ஊர், அதோட தொடர்பில்லாத ஊர் நான் கொடுத்துருக்கிறேன். ஆந்திரா எஸ் மகர சங்கராந்தி, கர்நாடகா மகர சங்கராந்தி கொண்டாடப்படும், மகாராஷ்டிரா மகர சங்கராந்தி கொண்டாடப்படும், பஞ்சாப்ல கொண்டாடப்படாது. பஞ்சாப்ல என்ன பெயர்ல கொண்டாடப்படும்? லோரி அல்லது பைசாகி. அடுத்து பாருங்க, திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் இருக்கிறார் இல்லையா, பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அவர் பிறந்த ஊர் எதுன்னு பார்க்கணும். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். வீரவாண்டி கட்டபொம்மன் பிறந்தது கயத்தாறு. அது தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. இது கயத்தூர். நோட் பண்ணிக்கணும். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். 33வது கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது முத்தேன்? தொகை சொற்கள்ல வரும். முத்தேன்களில் ஒன்று அல்ல. முத்தேன், கொம்புத்தேன், கொசுத்தேன், மலைத்தேன், இந்த 3 முத்தேன்கள்ல வரும். பாறைத்தேன் என்பது கிடையாது. அப்ப இதுதான் இந்த கேள்விக்கான விடை. முத்தேன்களில் ஒன்று அல்லாதது பாறைத்தேன்.
அடுத்து பாருங்க, மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன். மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார் அப்படின்னா நரசிம்மவர்மன். அடுத்த கொஸ்டின், ஊக்கமது கைவிடேல். ஊக்கமது கைவிடேல் யாருடைய பாடல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஔவையார். ஊக்கமது கைவிடேல் என்ற பாடலை பாடியவர் ஔவையார். அடுத்து பாருங்க, 36வது கேள்வி, மிக முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கப்படும் ஒரு கேள்வி. திராவிட நாட்டின் வானம்பாடி, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். நரசிம்மவர்மன் அவருடைய தந்தை யார்? மகேந்திரவர்ம பல்லவன். நரசிம்மவர்மனின் தந்தை விட என்னது? மகேந்திரவர்ம பல்லவன். கீழ்காண்பனவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன் பகுதியை தொடுவதால் பிறப்பது நா. எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு 2வது யூனிட்ல இருக்கும். எல்லாமே அந்த இருக்க எல்லாத்தையும் நான் கொஸ்டினா கொண்டு வந்திருப்பேன், பார்த்துக்கோங்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறப்பது நா, தன்னகரம். சரிங்களா? ஓகே. அடுத்தது, நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறப்பது நா. இதான் தன்னகரம், இது டன்னகரம், இது ரன்னகரம். சரியா? இது அப்ப 1 சரி, 2 சரி, 3 சரி, அனைத்தும் சரி. சரியான விடை அனைத்தும் சரி. இதெல்லாம் நான் எப்படி கொடுத்துருப்பேன்னா, நீங்க வாங்கி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கணும், அப்படியே ஆன்சர் குறித்து வச்சுட்டு மெட்டீரியலா படிக்கணும். அது மாதிரி தான் நம்ம இந்த புக்கே ஃப்ரேம் பண்ணியிருப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நாவின் நுனி இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் எந்த எழுத்து பிறக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ல, ல, குண்டில். அடுத்து பாருங்க, நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் நடுப்பகுதியை தொடுவதால் ல, ல. சரியா? நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றுவது. எழுத்துக்களின் பிறப்பு அப்படியே கொடுத்திருப்போம். நாவின் நுனி மேல் அன்னத்தின் பகுதியை உரசுவதால் தோன்றுவது ழ. நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றுவது ர, ரா. 43வது கேள்வி, ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். எந்த வகையான சொற்களை பேச மாட்டார்கள்? ஆராயும் அறிவு இருக்கிறவங்க பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. புதியதோர் விதி செய்வோம் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். புதியதோர் விதி செய்வோம் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் மற்றும் திரை இசை பாடல்களில், ரொம்ப முக்கியம், திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றி பாடியவர், மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். இத்தனை பொருளுக்கும் யார் உரியவர் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவர் பிறந்த ஊர் செங்கப்படுத்தான் காடு. பட்டுக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய செங்கப்படுத்தான் காடு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இதுல என்ன கேள்வி மிக முக்கியமானதுன்னா, உழைப்பாளிகளின் உயர்வை போற்றி பாடியவர். அடுத்தது, துரைராசு என்னும் இயற்பெயர் கொண்ட முடியரசன். துரைராசு. அப்ப இந்த கேள்வியிலே பாருங்க, ஒரு கேள்விக்கு விடை இருக்கு. துரைராசு என்பது யாருடைய இயற்பெயர்? முடியரசன். இவர் யாரு? திராவிட நாட்டின் வானம்பாடி. இவர் இயற்றிய நூல்களில் தொடர்பில்லாதது, இவருடைய படைப்புகளில் தொடர்பில்லாதது பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம் இவர் இயற்றியதான். பாவிய கொத்து இவர் இயற்றியது கிடையாது. அப்ப இது தவறு. சரிங்களா? ஆப்ஷன் டி. 46வது கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க, 47 மிக முக்கியம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம், வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் புகுவோம், எங்கள் பாரத தேசம் என்னும் தோள் கொட்டுவோம், வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அந்த மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். இந்த பாடலை பாடியவர். இதுல தான் புக்கில் இருக்கு. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். பண்டமாற்று முறையை பத்தி 100 ஆண்டுகளுக்கு முன்பு பாடியவர் யாருன்னா பாரதியார். மிக முக்கியம். பண்டங்கள் ஏற்றி, தரமான கேள்வி பார்த்துக்கோங்க. பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான் தமிழன்.
பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான் தமிழன் என்று பாடியவர் யார் அப்படின்னா முடியரசன். பார்த்துக்கோங்க, பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான் தமிழன் என்று பாடியவர் யார்? முடியரசன். யாருடைய பிறந்த தினமான நவம்பர் 14 தேசிய குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 14 தேசிய குழந்தைகள் தினம் யாருடைய பிறந்த நாள்? ஜவஹர்லால் நேரு. நவம்பர் 14 தான் சர்க்கரை தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. சயின்ஸ்ல உலக சர்க்கரை நோயாளிகள் தினம். சர்க்கரை தினம் கிடையாது, சர்க்கரை நோயாளிகள் தினம். சர்க்கரை நோயாளிகள் தினம். அடுத்து பாருங்க, 50வது கேள்வி. தமிழ்நாட்டின் சிறந்த நூலகருக்கான விருது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நூலகத்துக்கான சிறப்பு விதிகளை உருவாக்கியவர், இந்திய நூலகத்தின் தந்தை என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா சீர்காழி ரா அரங்கநாதன். சரியா? யாருடைய பெயர்ல சிறந்த நூலகருக்கான விருது வழங்கப்படுகிறது கேட்டாங்கன்னா சீர்காழி இரா அரங்கநாதன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, யாருடைய பிறந்த நாளான அக்டோபர் 15 மாணவர் தினமாக கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 15 யாருடைய பிறந்த நாள்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாள். இந்த நாள் இளைஞர் எழுச்சி நாளாகவும் தமிழ்நாடு அரசால் கொண்டாடப்படுகிறது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் 15 இளைஞர் எழுச்சி நாள் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. மிக முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இளைஞர் எழுச்சி நாள் யாருடைய பிறந்த நாள்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாள். அடுத்து பாருங்க, பின்னுருவற்றுள் சமர் என்பதன் பொருள். சமர், சமர் அப்படின்னா போர். சமர் என்பதன் பொருள் என்ன? போர். தாளம்பூ எந்த நிலத்துக்கு உரியது? தாளம்பூ குறிஞ்சி நெய்தல் நிலத்துக்கு உரியது. தாளம்பூ எந்த நிலத்திற்கு உரியதுன்னு கேட்டாங்கன்னா நெய்தல் நிலம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 54வது கேள்வி. நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலின் ஆசிரியர். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலின் ஆசிரியர் சு சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் சு சக்திவேல். சங்க காலத்தில் இது இனிமே இந்த ஒரு 5-6 கேள்வி மிக முக்கியம். ஏன்னா இது பாடல் வரி இடம்பெற்ற நூல், ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 55வது கேள்வி பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சங்க காலத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு மாற்றாக உப்பை பெற்ற நிகழ்வை கூறும். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி. தரமான ஒரு பயன். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி என்ற இந்த பாடல் இடம்பெற்ற நூல் நற்றிணை. நம்ம ஊர்ல விளைஞ்ச நெல்லை கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து உப்பை வாங்கிட்டு வந்துருக்கிறோம் பண்டமாற்று முறையில அப்படின்னு தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி என்ற வரியில் இடம்பெற்ற நூல் நற்றிணை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சங்க காலத்தில் வேற்று நாட்டை சேர்ந்தவர்கள். கொஸ்டின் நம்பர் 56 மிக முக்கியம். சங்க காலத்தில் வேற்று நாட்டை சேர்ந்தவர்கள் கடல் வழியாக காவேரி பூம்பட்டினம் துறைமுகத்திற்கு தங்கத்தோடு வந்து மிளகை ஏற்றி சென்றனர் என்ற செய்தியை. காவேரி பூம்பட்டினம் பூம்புகாருக்கு தங்கத்தோட வர்றாங்க, வந்துட்டு இங்கிருந்து மிளகை எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்ற செய்தியை பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு ஒரு நூல் சொல்லுது. பொன்னோடு வந்து கரியோடு, பொன் அப்படின்னா தங்கம், கரி அப்படின்னா மிளகு. அப்போ பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு அகநானூறு சொல்லுது. சங்க காலத்துல காவேரி பூம்பட்டினத்திற்கு வெளிநாட்டு வணிகர்கள் தங்கத்தோட வந்து இங்க இருந்து மிளகு எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு ஒரு பாடல் வரி, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு அகநானூறு சொல்லுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சங்க காலத்தில் ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றதை கூறும். பாலோடு வந்து கூழோடு பெயரும். பாத்தீங்களா? ஆட்டு பால் கொடுத்துட்டு என்ன பண்றாங்க? தானியத்தை வாங்கிட்டு போறாங்க. அதான் பாலோடு வந்து கூழோடு. கூழ் அப்படின்னா இந்த இடத்துல தானியம். கூழ் அப்படின்னா தானியம். கூழ வாணிகன் சீத்தலை சாத்தனர் அப்படின்னா தானியம் விற்பனை செய்யக்கூடிய ஒரு அர்த்தம். கூழோடு வந்து பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற வரிகள் எந்த நூல் இடம்பெற்றுச்சுன்னா குறுந்தொகை. பாலோடு வந்து கூழோட போறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, இதுவும் தரமான பாயிண்ட். கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று குறிப்பிடும் சங்க இலக்கியம். கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று குறிப்பிடும் சங்க இலக்கியம்.
பட்டினப்பாலை. 59வது கேள்வி, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது சங்க இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. பின்வரும் நாடுகளில் எந்த நாட்டிலிருந்து கண்ணாடி பட்டு கற்பூரம் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது? சங்க அந்த காலத்துல எந்த நாட்டிலிருந்து சர்க்கரை பட்டு கண்ணாடி இறக்குமதி செய்யப்பட்டது? அது குறிப்பா ஆமா, சர்க்கரை கிடையாது, கண்ணாடி பட்டு கற்பூரம். சர்க்கரையும் சீனா தான், இதுக்கு விடை சீனா தான், சர்க்கரையும் சீனா தான். சரிங்களா? அடுத்த ஒரு இடத்துல வரும். கண்ணாடி பட்டு கற்பூரம் ஆகியவை எந்த நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டதுன்னா சீனா. அதே மாதிரி சர்க்கரையும் சீனாவிலிருந்து தான் தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது. யாருடைய காலத்துல அப்படின்னா சர்க்கரை தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது இடம்பெற்றது இலக்கியங்கள் அப்படின்னா அதியமான் காலத்துல தான் இறக்குமதி செய்யப்பட்டது. அடுத்து பாருங்க, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைமைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை, நல்ல கொஸ்டின், மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது. தரமான வரிகள், இது அத்தனையுமே அப்படியே பாடல் வரிகள். கேள்வியை கேட்பாங்க, என்னது? தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, என்னது? மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைமைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய செங்கப்படத்தான் காடு என்ற ஊரில் பிறந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள், பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். சங்க காலத்துல நம்மளுடைய வணிகர்கள் ஒரு பொருளுக்கான விலையை அதிகமா ஏற்றி கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்தி குறைவான பொருளை கொடுத்துட்டு அதிகமா காசு வாங்க மாட்டாங்க. அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நடுவு நின்ற நன்னெஞ்சினர், தமிழ்நாட்டு வணிகர்களை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு ஒருத்தர் பாடுறாரு. யார் அப்படின்னா பட்டினப்பாலை. எந்த நூல் பாடுது? பட்டினப்பாலை. அதனுடைய ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு சொல்லக்கூடிய கடியலூர் உருத்திரங்கண்ணனார் யாரு? இந்த பட்டினப்பாளையின் ஆசிரியர். பட்டினப்பாளையின் ஆசிரியர் சங்க காலத்தில் இருந்த தமிழ் வணிகர்களை எப்படி சொல்றாரு? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். அதிகமான விலைக்கு ஒரு பொருளுக்கு அதிகமான விலை வச்சு விற்க மாட்டாங்க, ஒரு பொருளுக்கான விலையை வாங்கிட்டு குறைச்சு கொடுத்து ஏமாத்தவும் மாட்டாங்க. அவங்கதான் தமிழ் வணிகர்கள். அவர்கள் யாரு? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு வாழ்த்துறாரு. யாரு? பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்து பாருங்க, இது மிக முக்கியமான பாடல். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதே, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதே அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. யார் அப்படின்னா ஔவையார். அடுத்தது, பின்னொரு நூற்றில் எது புறவினா? எது, யார், ஏன் இதெல்லாம் அகவினா. அவனா என்பது புறவினா. சரியா? ஓகே. நன்றி அறிதல் பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து என்பது யாருடைய பாடல்? ஆசார கோவையினுடைய பாடல் தான் இது. ஆசார கோவையினுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கயத்தூர். இப்ப நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா முழுசா ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் நீங்க புக் எடுக்கவே தேவையில்லை. நீங்க புக்கை எடுத்து என்ன ஹின்ஸா எடுத்திருப்பீங்களோ 100% இங்க இருக்குமே, பார்த்துக்கலாம். புத்தகமா வேணும்ன்றவங்க வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 65, எங்கிருந்து குதிரைகள் தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது? குதிரைகள் தமிழ்நாட்டுக்கு எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது? சீனா. ஏற்கனவே பார்த்தோம், கண்ணாடி பட்டு கற்பூரம் சீனாவில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது, சர்க்கரை சீனாவில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது, குதிரையும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் எத்தனையாவது தளத்தில் உள்ளது? 3வது தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்கு. ஏற்கனவே பார்த்தோம், தரைத்தளத்துல சொந்த நூல் பிரெய்லி, முதல் தளத்துல குழந்தைகளுக்கானது, அடுத்தது 3ஆம் தளத்துல யாருக்கான நூல் அமைந்திருக்கு? தமிழ் நூல்கள், அந்த நூல்கள் அமைந்துள்ளது. யாருடைய பிறந்த நாளான ஜனவரி 15 தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது? தேசிய இளைஞர் தினம் சுவாமி விவேகானந்தர், ஜனவரி 15. அடுத்து பாருங்க, கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் இதெல்லாம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல எந்த தளத்துல இருக்குன்னா இது 3ஆம் தளம். ஓகே, அடுத்தது காடு கூட்டல் ஆறு, காட்டாறு சேர்த்து எழுதணும். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொருளியல், வணிகம், சட்டம், கல்வி ஆகிய நூல்கள் எந்த தளத்தில் இருக்குன்னா 4ஆம் தளம். ஓகே,
தவறாக பொருந்தியுள்ளதை காண்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம். 5ஆம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். சரி. 6ஆம் தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. சரி. 7ஆம் தளம் வரலாறு, சுற்றுலா தொடர்பான நூல்கள். சரி. 8ஆம் தளம் தொல்லியல் நூல்கள். இது தவறு. 8ஆம் தளத்துல அலுவல் சார்ந்த செயல்பாடுகள் நடக்கும், அலுவலக செயல்பாடுகள் நடக்கும். ஓகே. கீழ்கண்டவற்றில் காமராசருடன் தொடர்பில்லாத ஒன்றை தேர்வு செய்க. முதலமைச்சராக பதவியேற்ற போது 6000 தொடக்க பள்ளிகள் இருந்தன, மூடப்பட்டிருந்தன. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த போது 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். சரி. மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் குழந்தைகள் இருப்பதற்கு சீருடையை கொண்டு வந்தார். சரி. நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் யூனிஃபார்ம், இதை அறிமுகப்படுத்தியவர் காமராசர். நாடு முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தினார். முக்கியமானது. சரி. காமராசர் முதலமைச்சராக இருந்தபோது மதுரையில் காலை உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தார். இது தவறு. இதுதான் இதற்கான விடை. இது தவறு. இது யார் அறிமுகப்படுத்தினது? மதுரையில ஆதீனம் தொடக்கப்பள்ளியில, மதுரை மாநகராட்சி ஆதீனம் தொடக்கப்பள்ளி, நெல்பேட்டை சிம்மக்கல் பகுதியில மு.க. ஸ்டாலின். இது மட்டும் தவறு. 73வது கேள்வி, நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. நன்றி கூட்டல் அறிதல். 74வது கேள்வி, ஆசார கோவை என்பதற்கு டேஸ் என்று பொருள். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பெயர். யாருடைய பிறந்த தினமான செப்டம்பர் 5 தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது? டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன், அப்துல் கலாம், விவேகானந்தர், ஜவஹர்லால் நேரு. யாருடைய பிறந்தநாள் செப்டம்பர் 5 தேசிய ஆசிரியர் தினம்? டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர். அதே பெயர்ல தற்பொழுது இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக, துணை குடியரசுத் தலைவராக யார் வந்திருக்கிறார்? சி.பி. ராதாகிருஷ்ணன் வந்திருக்கிறார். அடுத்தது, பணம் மானம் இல்லா, மானம் கூட்டல் இல்லா, மானம் இல்லா. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். தரமான ஒரு பாடல் வரி. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னுடன் வாழ்ந்திட வேண்டும் என்று பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடல் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பாக்ஸ்ல அந்த பாடல் அத்தனையுமே தனித்தனியா பிரிச்சு எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். யாருடைய பிறந்த நாள்? இளைஞர் தினம். இளைஞர் தினம் விவேகானந்தர். விவேகானந்தர் ஏற்கனவே பார்த்தோம். ஜனவரி 15. ஜனவரி 15. ஜனவரி 15 விவேகானந்தருடைய பிறந்த தினம். அடுத்து பாருங்க, தவறானதை கண்டுபிடி. தென்றல் சரி, கண்டம் சரி, நன்றி சரி, மண்டபம் தவறு. இதுக்கு எந்த இன்னும் வரணும்? 3 சொல்லி இன்னும் வரணும். மண்டபம், இது தவறு. அடுத்து பாருங்க, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தே ஓதுகிறார். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என்சான் அளவு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு, மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என்சான் அளவு. புரியுதல்லையா? அப்ப உற்ற கலைமடந்தே ஓதுகிறாள். நான் படிச்சது இவ்வளவுதாண்டு. சரஸ்வதி கல்விக்குரிய சரஸ்வதியை நான் படிச்சதே கொஞ்சம் தான், கையளவு தான் ஓதுறா. ஆனா எல்லாம் படிச்சேன்னு எதுவுமே தெரியாம உலர்த்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஔவையார் பாடுறாங்க. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்ற பாடலை பாடியவர் ஔவையார். இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேவா? அடுத்தது, பின்னொரு நொற்றில் மாமல்லபுரத்துடன் தொடர்பில்லாதது. இது ஒரு குகை கோவில். ஓகே. புலி குகை அங்க இருக்கு. எஸ். அர்ச்சுனன் தபசு மாமல்லபுரத்துல இருக்கு. ஓகே. ஐராதீஸ்வரர் கோவில் அங்க இருக்கா அப்படின்னா இல்ல. இது எங்க இருக்கு? இது தவறு. ஐராதீஸ்வரர் கோவில் எங்க இருக்குன்னா கும்பகோணத்துல இருக்கு. கும்பகோணம் என்ற ஊர்ல தான் ஐராதீஸ்வரர் கோவில் இருக்கு. ஓகேவா? ஓகே. தாராசுரம். தாராசுரம் கும்பகோணத்து பக்கத்துல தாராசுரம். தாராசுரம் என்ற ஊர்ல தான் ஐராதீஸ்வரர் கோயில் இருக்கு. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்த கேள்வி, கூற்று. 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின மெய் எழுத்துக்களும் இன எழுத்துக்களாகும். சொற்களின்
சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். சரி, சரிங்களா? அடுத்தது, சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள். பார்த்தீங்கன்னா இன எழுத்துக்கள்னா என்ன, அதை அப்படியே நான் கேள்வியாவே வச்சுட்டேன். அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், இதை அப்படியே ஆன்சர் குறிச்சு வச்சுக்கிட்டு கண்டென்ட்டாவும் படிச்சு போயிடலாம், இலக்கணம் முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, ஔ என்ற சொல்லிற்கு உரிய இன எழுத்து உ. ஔ என்ற சொல்லின் உரிய இன எழுத்து உ. கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு, இதெல்லாம் அண்ணா நூற்றாண்டு உலகத்துல எந்த தளத்துல இருக்குன்னா 8வது தளம். சரிங்களா? அபிஷியல் சைட் அண்ட் கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்புறாங்களே, இதெல்லாமே அண்ணா நூற்றாண்டு உலகத்தோட 8வது தளத்துல இருக்கு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 86. இன்னொரு 30 கேள்விகள் இருக்கு. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. படிப்பு கூட்டல் அறிவு. இவை கூட்டல் எட்டும், இவை எட்டும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி கூட இருக்கணும். காமராசருடைய திட்டம். 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி இருக்கணும். எத்தனை மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படின்னா 5 மைல். காமராசர் ஒரு சட்டம் போடுறாரு, 1 மைல் தூரத்துக்கு ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கணும், 3 மைல் தூரத்துக்கு ஒரு நடுநிலை பள்ளி இருக்கணும், 5 மைல் தூரத்துக்கு இடையில ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு ஒரு சட்டம் போடுறாரு. சரியா? ஓகே. கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. கை கூட்டல் பொருள். அடுத்தது, பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. பசி கூட்டல் இன்றி. ஆசியா கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகமான சென்னை அண்ணா நூலகத்தில் எத்தனை அடுக்குகள் இருக்கு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 8 அடுக்குகள் இருக்கு. ஐ என்ற சொல்லின் உரிய இன எழுத்து ஈ. இதெல்லாம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின், முக்கியம், மிக முக்கியம். நான் மிக முக்கியம் சொல்லலாம், ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. எவன் ஒருவன் சாத்துணையும் கல்லாதவாறு, எவன் ஒருவன் சாத்துணையும் கல்லாதவாறு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். இதுவும் மிக முக்கியமான கேள்வி. திருக்குறள். எவன் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருக்குறள். மெல்லினத்திற்கான இன எழுத்து, மெல்லினத்திற்கு ஞெஞென நமன, மெல்லினத்திற்கான இன எழுத்து, இந்த இன்னுடைய இன எழுத்து இன்னு, நீ கிடையாது. அப்ப இதுதான் 94 சி. இம்மு, இப்பு, இத்து, இந்து, இஞ்சு, இச், இதெல்லாம் இன எழுத்துக்கள். இஞ்ச், இச், இந்து, இத்து இதனுடைய இன எழுத்து. இம்மு, இப்பு இன எழுத்து. இன்னு, இட்டு இருக்கணும். இங்க என்ன இருக்கு? நீ இருக்கு. அப்ப சி தவறு. அடுத்து பாருங்க, தவறான சொல்லை தெரிவு செய்க. கண்டான் சரி, நண்டு சரி, வண்டு சரி, வென்றான் எப்படி இருக்கணும்? வென்றான் இப்படிதான் இருக்கணும், இந்த ரா இருக்கணும். அதான் அதுக்கான இணை எழுத்து. அப்ப அது பி தவறு. 95 பி தவறு. நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் எத்தனை அப்படின்னு ஆசாரக்கோவை சொல்லுது. ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் எத்தனை என்று சொல்லுது அப்படின்னா 8. நல் ஒழுக்கத்தை விதைக்கக்கூடிய விதைகள் 8. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது அதுதான் பொறை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வதுதான் பொறை. அறிவுடைமை, அறிவு கூட்டல் உடைமை. முத்தமிழ் என்னும் தொகை சொல்லிற்கு பொருந்தாதது இயல், இசை, நாடகம். அப்ப நடனம் கிடையாது. அப்ப இதுதான் தவறு. இயல், இசை, நாடகம். தாலாட்டு என்பதற்கு டேஸ் என்று பொருள். நாவை அசைத்து பாடுதல், கைகளை அசைத்து பாடுதல், நடந்து கொண்டே பாடுதல், மேற்கொண்ட எதுவும் இல்லை. விடை என்னது? நாவை அசைத்து பாடுவதுதான் தாலாட்டு. தாள் அப்படின்னா நாக்கு, தாள் அப்படின்னா நாவு, நாக்கு. ஓகே, அடுத்து மறுபடியும் ஒரு 25 100 கேள்வி இது வரைக்கும் முடிச்சிட்டோம். அகைன் ஒரு 25 கொஸ்டின். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதே ஔவையார். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்ப 125 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இது பாருங்க, சரியானதை கண்டுபிடி. வானம், வண்ணம் தவறு. வானம், ஆகாயம் சரி. அப்ப இதுல ஒரு தவறு இருக்கு. பனி, குளிர் இது தவறு. பனி, வேலை இதுவும் தவறு. வானம், ஆகாயம் தப்பு. வானம், வெடி தப்பு. பனி, வேலை சரி. பனி, குளிர் சரி. ஆனா 4மே மேட்ச் ஆகல. இங்க பாருங்க, வானம், வெடின்னு இருக்கு தவறு. வானம், ஆகாயம் இது சரி, இது சரி சரி. வானம், வெடி சரி. பனி, குளிர் இது தவறு. பனி, வேலை இது தவறு. 4வது ஆப்ஷன் பாருங்க, இதுதான் சரி. வானம் அப்படின்னா வெடி. வானம் அப்படின்னா ஒளி என்று பொருள். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா வான வேடிக்கைன்னு சொல்லுவாங்க.
வான வேடிக்கைன்னு சொல்லுவாங்க. வானம் அப்படின்னா ஒளி அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு, லைட். வானம் ஆகாயம் சரி. பனி வேலை சரி. பனி குளிர் சரி. அப்ப ஆப்ஷன் டி என்பதே சரி. அடுத்து பாருங்க, சுட்டெழுத்துக்கள் எத்தனை? சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 3. என்னென்ன 3 சுட்டெழுத்துக்கள்? ஆ, இ, உ. அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் அப்படி சொல்லுவாங்க. ஆ, இ, உ. இந்த உப்பக்கம் என்ற வார்த்தையை நம்ம இப்ப பயன்படுத்துறது இல்ல. சுட்டெழுத்துக்கள் எத்தனை? அப்ப 3. சரியா? ஓகே. கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். கொஸ்டின் நம்பர் 4. இது வரைக்கும் 104 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம்ப்பா. முழுமையா யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ நீங்க ஸ்கூல் புக்கை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஸ்கூல் புக்கை பார்த்தாலும் அதை தான் எடுப்பீங்க. அடுத்து பாருங்க, விடிவெள்ளி நாட்டுப்புற பாட்டு விளக்கு. அடுத்து பாருங்க, மணல் அதுதான் பஞ்சு மெத்தை, கடல்ல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு. அடுத்தது புயல் அதுதான் ஊஞ்சல். பனிமூட்டம் அதுதான் எங்களுக்கு போர்வை. அப்ப 4 1 2 3. விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சு மெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் அதுதான் எங்களுக்கு போர்வை வச்சுருவாங்க. ஓகே. அடுத்து பாருங்க, இதை பாருங்க, வண்டி இழுப்பது காளை. தவறானதை கண்டுபிடி. வண்டி இழுப்பது காளை சரி. கடலுக்கு வேறு பெயர் பறவை. இது தவறுப்பா. பறவைன்னு வரணும், இதுதான் சரி. அப்ப இது தவறு. கதவை மெல்ல திறந்தான் சரி. பறவை வானில் பறந்தது சரி. அப்ப ஆப்ஷன் பி தவறு. அடுத்து பாருங்க, குடைவரை கோயில், கட்டுமான கோவில், ஒற்றைக்கல் கோவில், புடைப்பு சிற்பங்கள் என்ற 4 சிற்பக்கலை வடிவமும் பெற்ற ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம். அதுதான் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. குடைவரை கோவில் இருக்கு, கட்டுமான கோவில் இருக்கு, ஒற்றைக்கல் கோவில் இருக்கு, புடைப்பு சிற்பங்கள் இருக்கு. அர்ச்சுனன் தபசு புடைப்பு சிற்பங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுனா மாமல்லபுரம். அடுத்து பாருங்க, சரியான தொடரை கண்டறியவும். கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். இது பாருங்க, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். சரியான அமைப்பு முறை சரி. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க, தாலாட்டு டேஸ் இலக்கிய வகை. வாய்மொழி இலக்கியம். தாலாட்டு என்பது ஒரு வாய்மொழி இலக்கியம். அடுத்து பாருங்க, உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைந்த. அடுத்தது கை கூட்டல் அமர்த்தி, கை அமர்த்தி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் நன்னூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் நன்னூல். ஆசிரியர் யார் அப்படின்னா பவனந்தி முனிவர். நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் தான் சொல்றாரு பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஓகே. அடுத்தது பாருங்க, எந்த மாதத்தினுடைய இறுதி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறதுனா மார்கழியினுடைய இறுதி நாள் தான் போகி பண்டிகை. அடுத்தது பாருங்க, தவறான ஒன்றை தேர்வு செய்க. பூ மனம் வீசும் சரி. புலியின் கண் சிவந்து காணப்படும் சரி. வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். இது தவறு. அது கோலம் எந்த லா வரணும்? கோலம். ஓகேவா? ஓகே. கோலம் புனைந்தனர்னு வரணும். அப்ப இதுதான் தவறு. அடுத்து பாருங்க, குழந்தைகள் பந்து விளையாடினர். இது சரி. அப்ப ஆப்ஷன் சி தவறு. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் தவறான கூற்றை கண்டுபிடி. ஒவ்வொரு ஆண்டும் தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. எஸ். ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது சரி. அடுத்தது, திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும் சரி. மாட்டு பொங்கலுக்கு முந்தைய நாள் காணும் பொங்கல் அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். இது தவறு. மாட்டு பொங்கலுக்கு பிந்தைய நாள் தான் காணும் பொங்கல், அடுத்த நாள் தான் காணும் பொங்கல். அதனால ஆப்ஷன் டி தவறு. அடுத்தது பாருங்க, தாழம்பூ எந்த நிலத்திற்கு உரிய மலர் அப்படின்னா நெய்தல் நிலம். தாழம்பூ எந்த நிலத்திற்குரிய மலர்? நெய்தல் நிலம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா மாமல்லபுரம். தமிழகத்திலேயே மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது? மாமல்லபுரம். அதே மாதிரி அங்கதான் சிற்பக்கலைக்கான கல்லூரி இருக்கு. அடுத்தது, மோந்து பார்த்தாலே வாடிவிடும் என்று எந்த மலரை வள்ளுவர் குறிப்பிடார் அப்படின்னா அனிச்சம். மோப்ப குழையும் அனிச்சம் அப்படின்றாரு. மோந்து பார்த்தாலே வாடிவிடும் என்று எந்த மலரை சொல்றாருன்னா அனிச்சம். மோப்ப குழையும் அனிச்சம். மோப்ப குழையும் அனிச்சம். அப்ப அனிச்சம் மலர் மோந்து பார்த்தாலே வாடிவிடும். தவறான இணையை கண்டுபிடி. விளை விளைவித்தல் உண்டாக்குதல். இழை நூல் இழை. இலை இழைத்து போதல். இந்த விளை அப்படின்னா பொருளின் மதிப்பு தவறு. இந்த விலை தான் பொருளின் மதிப்பு. இந்த விலைனா விளைவை குறிக்கும். சரியா?
ஓகே, அடுத்தது பாருங்க 21வது கேள்வி. அவ்வளவுதான் முடிய போகுது. தவறான ஒன்றை தேர்வு செய்க. சிரம் என்றால் தலை, கரெக்ட். இலைக்கு வேறு பெயர் தலை, கரெக்ட். வண்டி இழுப்பது காளை, இது தவறு. ஓகேவா? கடலுக்கு வேறு பெயர் பறவை, இது சரி. நம்ம ஏற்கனவே அங்க பார்த்தோம். இன்னும் 4 கேள்விதான், முடிஞ்சு. அடுத்து பாருங்க, விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால் வாடும். அடுத்து பாருங்க, நிலையான செல்வம் எது? ஒருத்தருக்கு நிலையான செல்வம் தங்கமா இல்ல, பணமா இல்ல, ஏக்கமா இல்ல, ஊக்கம்தான் ஒருவருடைய நிலையான செல்வம். ஓகே, ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள், பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அடுத்து பாருங்க, கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான் தமிழன், அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். தரமான ஒரு கேள்வி. அஞ்சாமை மிக்கவன் தான் தமிழன், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். நானிலம் படைத்தவன் என்னும் தலைப்பில் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் பாடியவர் யார் அப்படின்னா முடியரசன். அடுத்து பாருங்க, பரதவர் பரத்தையர் எந்த நிலத்தின் மக்கள் அப்படின்னா நெய்தல் நிலம். வெற்றிகரமா 125 கேள்விகள் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்துல, ஏற்கனவே முதல் பருவத்துல ஒரு 181 கேள்விகள் பார்த்தோம். இதை தாண்டி வரப்போறது இல்லை. 6ஆம் வகுப்பு மட்டும் மொத்தம் 400 கொஸ்டின்ஸ். அடுத்த வீடியோல 6ஆம் வகுப்பினுடைய 3ஆம் பருவம் ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். அடுத்து 7, 8, 9, 10, 11, 12 எல்லா கொஸ்டினும் நான் கொடுத்துருவேன். இது எனக்கு புத்தகமா வேணும், நான் பயிற்சி பெறணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு புத்தகம் இருக்கு, ரெடியா இருக்கு, வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் அதிகபட்சம் 3 நாட்கள் உங்க கையில கிடைச்சிரும். இந்த புத்தகத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 500 + 70 ரூபா கொரியர் சார்ஜ் வரும். வேணுன்றவங்க 9626129474 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் 3 நாள் கிடைக்கிற மாதிரி அனுப்பி வச்சிருவோம். நன்றி. எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வியர்வைக்கும். முழுசா நம்மளுடைய இந்த வீடியோ பார்த்தவங்க நன்றி. பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுக்கு காசுலாம் கிடையாது. நம்மளுடைய சேனல், நம்மளுடைய உழைப்பு எப்படி இருக்கு, நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்து ஹைப் அப்படின்னு கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.